வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலை சிறந்த 3 ஆண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு, 3 ஆண்டு சாதனை மலரை முதலமைச்சர் வெளியிட்டார். பாஜக அரசு ஒரு கொலைகார அரசு, ஒன்றிய பட்ஜெட்டுக்கு எதிரான மதிமுக ஆர்ப்பாட்டத்தில் வைகோ பேச்சு. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு ஆகஸ்ட் 20க்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பள்ளி பாடப்புத்தகங்களில் விலை உயர்வுக்கு காரணம் என்ன? அன்பில் மகேஷ் விளக்கம். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 6 லட்சம் நிவாரணம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு 80.70 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் திராவிட மாடல் அரசு 2021ஆம் ஆண்டு மே திங்கள் 7ஆம் நாள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு இதழின் மூலம் தலை சிறந்த 3 ஆண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு என்னும் பெயரில் 3 ஆண்டு சாதனை மலரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இதேபோல் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் 32 கோடியே 99 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 16 விடுதி கட்டடங்கள், 15 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஆதி திராவிடர் மாணவ மாணவியர்களுக்கான 14 பள்ளி கட்டடங்கள் மற்றும் 32 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 28 சமுதாய கூடங்களை திறந்து வைத்தார். இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக தொகுதி 2A பணிக்கான நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியிடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள 180 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நீட் தேர்வை அமல்படுத்தி தமிழகத்தின் 20 மாணவர்களின் உயிரை பறித்த பாஜக அரசு ஒரு கொலைகார அரசு என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடுமையாக சாடினார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, மாவட்ட செயலாளர்கள் சு. ஜீவன், கே. கழககுமார், டி.சி. ராஜேந்திரன், சைதைப்பா சுப்பிரமணி, இணையதள அணி ஒருங்கிணைப்பாளர் மினர்வா ராஜேஷ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வை அமல்படுத்தியதற்கும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கியதற்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. பதில் சொல்ல கடமைப்பட்டது மோடி அரசு, மோசடி அரசு, மோடி அரசு, மோசடி அரசு. ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மாணவர்களை மருத்துவ படிப்பு படிக்க விடாமல் தடுப்பதற்கு நீட் தேர்வு, உடை தெரிவோம் தகர்த்தெறிவோம், நீட் சதியை ஒழித்து கட்டுவோம், ஏமாற்றாதே 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 மோடி அரசே, ஒன்றிய அரசே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. ஆடியோ வீடியோ ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வைகோ, நீட் தேர்வை அமல்படுத்தி தமிழகத்தின் 20 மாணவர்களின் உயிரை பறித்த பாஜக அரசு ஒரு கொலைகார அரசு என கடுமையாக சாடினார். நீட் ஒன்றிய நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இங்கே திரண்டிருக்கிறோம். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் முறையிலேதான் நுழைவுத் தேர்வு வரும் என்று சொல்லுகிற அகந்தை கொண்ட நரேந்திர மோடி அரசை இந்த போராட்ட குழு வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள், தோழர்கள் அனைவரும் நரேந்திர மோடியினுடைய முயற்சி ஒழிக என்று குரல் எழுப்ப வேண்டும். சொல்லுங்க. தமிழர்களை வஞ்சிக்கும் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, தமிழர்களை வஞ்சிக்கும் நரேந்திர மோடி, நரேந்திர மோடி. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம். அவர்கள் அது மட்டுமல்ல, அனிதா உட்பட 20
மாணவர்களின் உயிரை பறித்தது மட்டுமல்ல, மருத்துவத் துறையிலே எந்த படிப்பானாலும் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இங்கே சிலருக்கு இருக்கிறது. 20 உயிர்களும் ஒரு கட்சியின் உயிர்களா? 20 பேர் ஒரு கட்சியை சேர்ந்தவர்களா? இல்லை, அவர்கள் நீதிக்காக தங்கள் உயிரை தந்தார்கள். தமிழகத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தங்கள் உயிரை தந்தார்கள். தமிழகத்தை வாழ வைப்பதற்கான திட்டங்களை மாநில அரசு செயல்படுவதாகவும் அவர்களுக்கு பக்கபலமாக தோழமை கட்சிகள் ஒரு சேர நிற்கும் என்றும் வைகோ தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒத்திவைத்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இந்த வகையில் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றம் சாட்டும் பதிவு செய்தது. இதனையடுத்து தன்னை விடுவிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் எஸ். சுப்பிரமணியன், வி. சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ் ஆஜராகி பதில் மனு தாக்கல் செய்ய 1 வாரம் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து அவகாசம் வழங்கி விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மீண்டும் அவகாசம் கேட்கக்கூடாது எனவும் அமலாக்கத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளனர். முன்னதாக செந்தில் பாலாஜியின் வழக்கானது இறுதி வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் கால அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு, காட்டாற்று வெள்ளத்தால் முண்டகை, சூரல்மலை, மேம்பாடி ஆகிய பகுதிகள் முற்றிலுமாக மண்ணுக்குள் மூழ்கின. இந்த பேரிடரில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதுவரை 231 உடல்களும் 206 உடல் பாகங்களும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகினர். நிலச்சரிவில் ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் கேரள அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன், வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 6 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் 60% மேல் உடலில் குறைபாடு ஏற்பட்டவர்களுக்கு 75,000 ரூபாயும், 40 முதல் 50% உடலில் குறைபாடு ஏற்பட்டவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என்றும், படுகாயமடைந்தவர்களுக்கு கூடுதலாக 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அரசு பாட புத்தகங்களின் விலை லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில பாட புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பின்னர் 40 முதல் 90 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாட புத்தகத்தின் மேல் அட்டை, காகிதம் மற்றும் அச்சுக்கூலி உள்ளிட்டவைகளின் விலை உயர்வின் காரணமாக பாடப்புத்தகம் தயாரிப்பதற்கு ஆகும் செலவினை ஈடுகட்டுவதற்காக மட்டுமே பாடநூல்கள் விலை உயர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விலை உயர்வு லாப நோக்கத்திற்காக உயர்த்தப்படவில்லை எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தெரிவித்துள்ளன. ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழாவின் போது அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்து வைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஐஎம், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்த நிலையில் தற்போது திமுகவும் அறிவித்துள்ளது. முன்னதாக இந்த ஆண்டு கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற குடியரசு தின விழாவின் தேநீர் விருந்தையும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தனர். தமிழ்நாடு திராவிட கொள்கைக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை கண்டித்து தேநீர் விருந்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் அதிமுக தேநீர் விருந்துக்கு செல்வதாக அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை பீளமேடு பகுதியில் வருகின்ற 17ஆம் தேதி வரை மாநில அளவிலான 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் 2வது நாள் விழாவில் கலந்து கொண்டு சாதனைகள் படைத்துள்ளனர்.
கோவை மாவட்ட இறகுப்பந்து சங்கம் நடத்தும் தமிழ்நாடு மாநில 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி பீளமேடு பகுதியில் உள்ள ராக்ஸ் அகாடமியில் 13ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் கீழ் நடத்தப்படும் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பேட்மிண்டன் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்கத்தின் பொதுச் செயலாளருமான வே அருணாச்சலம் மற்றும் ராக்ஸ் பள்ளிக்கூடத்தின் நிறுவனர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி கூறியதாவது, இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் மொத்தம் 5 நாட்கள் நடைபெறுகிறது எனவும் இதில் தமிழகத்தின் 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் என்றும் கூறினார். தொடர் மழை காரணமாக 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்து ஏரி நீர் பாசன கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் தூர்வாரப்படாமல் இருப்பதன் காரணமாக மழைநீர் விளைநிலங்களில் இருந்து வெளியேற முடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த பரதராமி கிராம பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு இருந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் நெல் முளைப்பு விட்டும் பயிர்கள் அழுகியும் சேதமடைந்து உள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த நஷ்டத்தை அடைந்து சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கையில், அப்பகுதியில் உள்ள ஏரி நீர்ப்பாசன கால்வாய்கள் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருப்பதாகவும் இதன் காரணமாக மழைக்காலங்களில் பொழிகின்ற மழைநீர் விவசாய நிலத்தில் இருந்து வெளியேற்ற முடியாமல் விளை நிலங்களிலேயே தேங்கி விடுவதால் பயிர்கள் ஆண்டுதோறும் சேதமடைந்து நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் ஏரி நீர் பாசன கால்வாய்களை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு தூர்வாரி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என பலமுறை மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் மிகுந்த மன வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகத்தினர் உடனடியாக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஏரி நீர்ப்பாசன கால்வாயை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு தூர்வாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையாக தெரிவித்துள்ளனர். சீர் செய்ய முடியாத காரணத்தால் இன்று தொடர் மழை 5 நாளா தொடர் மழையால அந்த எதுக்கும் தண்ணி மொத்தமே பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் அறுவடைக்காக இந்த விளைநிலங்கள் மேல 100க்கும் மேற்பட்ட ஏக்கரின் விளைஞ்ச நெல் பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முளைச்சி இன்னைக்கு வீணா போயிடுச்சு. 6 மாதம் கஷ்டப்பட்டு விவசாயம் நிலைமை இது நான் பொதுமக்கள் சார்பில் தான் என்னுடைய கைனியும் இருக்குது. ஆனால் பொதுமக்கள் சார்பில் எல்லாமே விவசாயிகள் சார்பில் நான் 10 ஆண்டாக போராடிட்டு கொண்டு இருக்கிறோம். எங்கள் பெரியப்பா நாங்கள் எல்லாமே இதை நாங்கள் 10 மனுக்கள் மாரி இது வரைக்கும் நான் ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். எந்த மனுக்களும் மேலேயும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. இதால் பார்த்திங்கன்னா எல்லா ஆக்கிரமிப்புனால எல்லா விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கு உரிய முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் மாவட்ட நிர்வாகம் இது தலையிட்டு உடனடியாக இது ஆய்வுக்காக செய்து உரிய நிவாரணம் வழங்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் மாயத்தேவன்பட்டி பகுதியில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் கெமிக்கல் மருந்தை எடுக்கும் போது திடீரென எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் புள்ளக்குட்டி மற்றும் கார்த்தி ஆகிய இருவர் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உடல்கள் ஏதும் கிடைக்கின்றனவா என்பது குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்தாலும் இன்னும் பட்டாசு ஆலைகளில் விதிமுறைகள் மீறுவது என்பது தொடர்கதையாகி வருகிறது. இதுபோன்று விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்து தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டது. அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த ஃபெரோஸ்கான் அப்துல்லா கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பதவியேற்றார். முன்னதாக அலுவலகத்திற்கு வந்த SP ஃபெரோஸ்கான் அப்துல்லா ஆயுதப்படை காவலரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அப்போது காவல்துறை அதிகாரிகள் எலுமிச்சை கனி மற்றும் பூங்கொத்து கொடுத்து அவரை இன்முகத்துடன் வரவேற்றனர். அவிநாசி கோட்டத்தில் உள்ள கருவலூர் மின்சார வாரிய பிரிவு அலுவலகத்தில் மேட்டூர் தாலுகா விருத்தாசம்பட்டி கிராமம் கூத்தனூர் தினேஷ்குமார் கடைநிலை ஊழியராக கருவலூர் பகுதியில் பணியாற்ற பணி நியமனம் செய்யப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடைநிலை ஊழியர் அருகில் உள்ள மின் கம்பத்தில் மின் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்ட போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக உடனிருந்த சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி
சிகிச்சையின்றி உயிரிழந்தார். மேலும் மின்துறை அதிகாரிகள் தங்கள் சுய லாபத்திற்காக இதுபோன்று ஊழியர்கள் செய்யும் பணிகளை தவிர்த்து ஆபத்தான பணி செய்ய நிர்பந்தித்து வருவதால் இதுபோன்ற உயிரிழப்புகள் பல்வேறு பகுதிகளிலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்று வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கனிக்கிலுப்பை கிராமத்தில் 10 ரூபாய் குளிர்பானம் குடித்து 6 வயது சிறுமி காவியா ஸ்ரீ உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து குளிர்பானம் விற்பனை செய்த கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குளிர்பான தொழிற்சாலையில் உள்ள சுகாதாரம் மற்றும் குளிர்பான உற்பத்தி தொடர்பாகவும் மூலப்பொருட்கள் குறித்தும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு செய்தனர். மேலும் சிறுமி உயிரிழப்பதற்கு குளிர்பானம் குடித்ததே காரணம் என்று உறுதியாகவில்லை எனவும் இங்குள்ள தொழிற்சாலையில் குளிர்பான மாதிரிகள் ஆய்வு முடிவில் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டால் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் குளிர்பான ஆலையில் தயாரிக்கப்பட்டுள்ள குளிர்பானங்கள் அனைத்தும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக மாவட்ட நியமன அலுவலர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தெரிவித்தார். திருப்பத்தூரில் 5வது பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரேயா குப்தா கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் அவர் கூறியதாவது, சட்டவிரோதமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையாக சட்டம் பாயும் என்றும் குற்ற சம்பவங்களை படிப்படியாக குறைப்பேன் என்றும் கூறினார். இந்த மாவட்டம்ல எந்த குற்றம் நடக்கக்கூடாது, அதுதான் என்னோட பொறுப்பு இருக்கு. மெயின் பொறுப்பு அதுதான் இருக்கு. எந்த கிரைம் ஆக்டிவிட்டி, எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி, எந்த காஞ்சா குட்கா இது எல்லாம் ஓடக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஆள் இந்த ஆக்டிவிட்டீஸ்ல எங்கேஜ் ஆகிக்கிறாங்கன்னா அவங்க மேலே கடுமையான ஆக்ஷன் எடுப்பேன். கடுமையான சிவியரான ஆக்ஷன் எடுத்து குண்டாஸ் வழியா போவேன். ஸோ இதோட அட்வைஸ் இருக்கு எல்லாருக்கே, எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி இந்த மாவட்டம்ல பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்ணா கட்டாயமா போலீஸ் கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ராணிப்பேட்டை பானாவரம் ஊராட்சிக்கு உட்பட்ட இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 102 குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் புதிய நிரந்தர வீடு கட்டித்தர வேண்டும் என கூறி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு பேரணியில் மழைநீர் சேகரிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து வேங்கிக்கால் அருங்காட்சியகம் வரை பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட ஜலகாம்பாறை மற்றும் ஏலகிரி மலைப்பகுதியில் தமிழ்நாடு உயிர் பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்ட ஜலகாம்பாறை சூழல் சுற்றுலா தடத்தை மக்கள் பயன்பாட்டிற்காகவும் மற்றும் ஏலகிரி மலை சிறுவர் பூங்கா ஆகியவைகளை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் ஜலகாம்பாறை அருவி மற்றும் சிறுவர் பூங்கா உள்ளிட்டவைகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ள எண்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி வடிவேல் மலர் சாகுபடி செய்து அதனை தருமபுரி பூ மார்க்கெட்டிற்கு சென்று விற்றுவிட்டு தனது வீட்டுக்கு திரும்பும் பொழுது திடீரென அவரது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மின்கசிவு காரணமாக கரும்புகை கிளம்பியதால் உடனடியாக வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு விலகினார். பின்னர் அந்த வாகனம் மளமளவென பைக் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 78ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு மரக்கால்கள் மூலம் அஸ்வினி குமார் என்ற மாணவர் 3.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். சென்னை ஐசிஎஃப் வளாகத்தில் மரக்கால்கள் மூலம் 3.5 கிலோமீட்டர் தூரம் சிலம்பம் சுற்றியும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி மஞ்சள் பை பொதுமக்களுக்கு வழங்கியும் மரம் வளர்ப்பதின் அவசியத்தை விளக்கியும் 3.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். இது குறித்து பேசிய சாதனை மாணவர், பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு மரக்கால்கள் மூலம் நடந்து சென்று மஞ்சள் பை வழங்கி பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றதாகவும் அதேபோல் சிலம்பம் சுற்றி உடல் ஆரோக்கியத்தை மக்கள் பாதுகாக்க வேண்டும்,
வேண்டும், பசுமையை காக்கும் விதமாக பொதுமக்கள் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பதை வலியுறுத்தி 3.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றதாக தெரிவித்தார். இதனை நோபல் உலக சாதனையாக அறிவித்ததில் தனக்கு மகிழ்ச்சி என கூறினார். மஞ்சப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லது, அப்புறமேட்டுக்கு நம்ம பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணனா நம்மளுக்கு கெடுதல், அதனால நம்ம மஞ்சப்பை தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் செடியெல்லாம் நட்டணும், அப்புறம் நம்ம ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். செடி நட்டுட்டோம், நம்மளுக்கு தண்ணி கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். செடிகள் நட்டு வளர்க்கணும். சரி, ஓகே ஓகே. சிலம்பம் சுற்றுனாலே இளைஞர் திறனாலே வளரும், அதுவும் நம்ம பலமும் வளரும், உடல் ஆரோக்கியம் வரும். அதிபர் ஜோ பைடனை காட்டிலும் கமலா ஹாரிஸ் மிகவும் செயல் திறமையற்றவர் என்று முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் பைடன் போட்டியிட்ட நிலையில் பின்னர் போட்டியில் இருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். இதேபோல் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான இலான் மஸ்கிற்கு டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பேட்டியளித்தார். எக்ஸ் தளத்தில் ஆடியோ வடிவில் நேரலையாக இந்த பேட்டி ஒளிபரப்பானது. இதை பல லட்சம் பேர் பார்வையிட்டனர். இந்த பேட்டியில் பைடன் மற்றும் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து பேசினார். ட்ரம்ப் கூறுகையில், ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் நிறுத்தப்பட்டது ஒரு சதியாகும். துணை அதிபராக கமலா ஹாரிஸ் 3.5 ஆண்டுகள் இருந்தார். மேலும் அவர்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் இன்னும் 5 மாதங்கள் உள்ளது. ஆனால் அவர்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். எல்லாம் பேச்சு மட்டும்தான். கமலா ஹாரிஸ் திறமையற்றவர், பைடனும் திறமையற்றவர். பைடனை காட்டிலும் கமலா மிகவும் திறமையற்றவர் என்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலை சிறந்த 3 ஆண்டு, தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. 3 ஆண்டு சாதனை மலரை முதலமைச்சர் வெளியிட்டார். பாஜக அரசு ஒரு கொலைகார அரசு. ஒன்றிய பட்ஜெட்டுக்கு எதிரான மதிமுக ஆர்ப்பாட்டத்தில் வைகோ பேச்சு. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு ஆகஸ்ட் 20க்கு விசாரணையை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். பள்ளி பாடப்புத்தகங்களில் விலை உயர்வுக்கு காரணம் என்ன? அன்பில் மகேஷ் விளக்கம். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 6 லட்சம் நிவாரணம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.